ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கரன்சி நோட் பிரைஸ் நாசிக்ல இருந்து நோட்டிபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்கனைசேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே ஆப்ரேட் ஆகிற கவர்மெண்ட் கம்பெனி தான் இது. நம்ம இந்தியாலேயே பாத்தீங்கன்னா டாப் சீக்ரெட் கரன்சி நோட் பிரைஸ் கம்பெனி தான் இது. ஏன் டாப் சீக்ரெட் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கரன்சி நோட் பிரிண்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கான செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க தான் பிரிண்ட் பண்றாங்களே. செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ்னா என்னென்ன? இந்தியன் பாஸ்போர்ட், விசா, ஏலைட் ஸ்டிக்கர்ஸ், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், இப்ப நான் மென்ஷன் பண்ண எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தான் பிரிண்ட் பண்ணி தராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம். இந்த கரன்சி நோட் பிரஸ்க்கு பாத்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 4 யூனிட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரன்சி நோட் பிரஸ் நாசிக்கு பாத்தீங்கன்னா ஓவராலா எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே 21 போஸ்ட் இருக்கு. இப்போ இந்த ஒரு போஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி ஆபீசர் லெவல் P2, நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஆபீசர் லெவல் A2, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் பிரிண்டிங் லெவல் S1, சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன்ஸ் மெக்கானிக்கல் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் ஏசிலே லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் எலக்ட்ரிக்கல் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் எலக்ட்ரானிக்ஸ்ல லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் சிவில் லெவல் S1, சூப்பர்வைசர் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் லெவல் A1, ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைன்ஸ் லெவல் B2. நெக்ஸ்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைன் லெவல் B4, ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் லெவல் B3, ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் கண்ட்ரோல் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டருக்கு பாத்தீங்கன்னா லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் ஏர் கண்டிஷனிங் லெவல் W1. இப்போ நான் மென்ஷன் பண்ண எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 21 போஸ்ட் இருக்கு. இந்த 21 போஸ்ட்டுமே வந்து கரன்சி நோட் பிரைஸ் நாசிக்ல பாத்தீங்கன்னா 21 போஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் நாசிக்ல பாத்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் இருக்குன்னா ஓவராலா 16 போஸ்ட் இருக்கு. இந்த 16 போஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் மெக்கானிக்கல் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் ஏசி பிளான்ட் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் சிவில் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன்ஸ் பிரிண்டிங் லெவல் S1, சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெவல் S1, செக்ரட்டரியல் அசிஸ்டன்ஸ் லெவல் B4, ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் லெவல் B3, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் கண்ட்ரோல் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங்ல பாத்தீங்கன்னா லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர்ல பாத்தீங்கன்னா லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லெவல் W1. சோ டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா 16 போஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நோட் பிரைஸ் தேவாஸ் மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 11 போஸ்ட் இருக்கு. இந்த 11 போஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர் லெவல் A2, செகண்ட் வந்து சூப்பர்வைசர் கண்ட்ரோல் லெவல் S1, நெக்ஸ்ட் வந்து சூப்பர்வைசர் இன் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா லெவல் S1, சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் ஏர் கண்டிஷனிங்ல பாத்தீங்கன்னா லெவல் S1, சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லெவல் S1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் பிரிண்டிங் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் கண்ட்ரோல் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் இங்க் ஃபேக்டரி அட்டெண்டன்ட் ஆபரேட்டர் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் இங்க் ஃபேக்டரி லெபார்டரி அசிஸ்டன்ஸ்ல வந்து லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் மெக்கானிக்கல் ஆர் ஏர் கண்டிஷனிங் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் W1. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 10 போஸ்ட் இருக்கு. இந்த 10 போஸ்ட் நேம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் பிரிண்டிங் லெவல் S1, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல் லெவல் S1, சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெவல் S1, ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் லெவல் B3, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் பிரிண்டிங் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் கண்ட்ரோல் லெவல் W1, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் ஃபிட்டர் லெவல்
W1, junior technicians electrical level W1, junior technicians electronics or instrumentations level W1, junior technician stores level W1. இந்த 4 யூனிட்ஸ்லயுமே வந்து ஓவராலா மொத்தம் பாத்தீங்கன்னா 58 போஸ்ட் இருக்கு. இந்த 58 போஸ்ட் நேமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப் டைப் பொறுத்த வரைக்கும் இது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லுமே வந்து ப்ரொபேஷன் 1 இயர் பீரியட் இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொபேஷன் 1 இயர் பீரியட்ல தான் நீங்க ஜாயின் ஆகுவீங்க. இந்த ப்ரொபேஷன் பீரியட் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேகன்சி மொத்தம் இந்த 4 பிளேஸ்க்குமே இந்த கரன்சி நோட் பிரஸ் நாசிக், இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் நாசிக், பேங்க் நோட் பிரஸ் தேவா, செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் ஹைதராபாத், இந்த 4 பிளேஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஓவராலா 56 போஸ்ட் இருக்கு. இந்த 56 போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்றத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 56 போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஓவராலா 534 வேகன்சிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 239 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 65 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 64 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 160 வேகன்சிஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 41 வேகன்சிஸ் இருக்கு. சோ ஓவராலா மொத்தம் டோட்டலா எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 534 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் இங்க இருக்க மாதிரியே நான் உங்களுக்கு எக்ஸாக்டா நான் சொன்னேன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சோ நான் இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 கேடர் இருக்குங்க. இந்த 5 கேடர்ல வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி ஆபீசர் லெவல் P2 அண்ட் வெல்ஃபேர் ஆபீசர் லெவல் A2. ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 29,740 இருந்து 1,03,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே HRA இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூடட் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பர்வைசர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லெவல் S1ல இருக்க எல்லா கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எவ்வளவு சேலரி வாங்குவீங்கன்னா 27,600ல இருந்து 95,910 rupees வரைக்கும் பர் மந்த் சேலரி. இது வந்து இந்த சூப்பர்வைசர் கேட்டகரியில வர எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து இதுதான் சேலரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைனர் லெவல் B4 இருக்கு பாத்தீங்களா? இவங்களுக்கு எவ்வளவு சேலரின்னு பாத்தீங்கன்னா 23,910 ஸ்டார்டிங், அதுல இருந்து 85,570 rupees வரைக்கும் பர் மந்த் சேலரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூனியர் ஆபீசர் அசிஸ்டன்ட் இருக்காங்க பாத்தீங்க லெவல் B3, இவங்களுக்கு எவ்வளவு சேலரின்னு பாத்தீங்கன்னா 21,540ல இருந்து 77,160 rupees வரைக்கும் பர் மந்த் சேலரி. நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்லயே வந்து லெவல் W1 கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எவ்வளவு சேலரினா 18,780 rupeesல இருந்து 67,390 rupees பர் மந்த் சேலரி. இது வந்து யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் லெவல் W1 கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருக்குமே இதுதான் சேலரி. இப்போ உங்களுக்கு சேலரி கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 56 போஸ்ட்டுக்குமே வந்து செப்பரேட்டா குவாலிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சேஃப்டி ஆபீசர் லெவல் P2க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லனா டெக்னாலஜி நீங்க படிச்சிருக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு ஃபேக்டரி சூப்பர்வைஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேம் டைம் அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் ஆக்சிடென்ட் பிரிவென்ஷன்ல பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் இல்லனா கெமிஸ்ட்ரி டிகிரில நீங்க படிச்சிருக்கலாம். ஆர் எல்ஸ் டிப்ளோமால வந்து எனி பிரான்ச்சஸ் இன்ஜினியரிங் இல்லனா டெக்னாலஜி டிப்ளோமால நீங்க இது ரிலேட்டட் நீங்க என்ன வேணாலும் நீங்க படிச்சிருக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபேக்டரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சூப்பர்வைஸ் பண்ண ஃபேக்டரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். சேம் டைம் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, மராத்தி லாங்குவேஜ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் வந்து இந்த சேஃப்டி ஆபீசர் வேகன்சிக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிப்ளோமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஆபீசர் லெவல் A2க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டிகிரி இல்லனா டிப்ளோமா நீங்க படிச்சிருக்கலாம். என்ன ரிலேட்டட் படிச்சிருக்கணும்? இம்பார்ட்டன்ட் திங் சோஷியல் சயின்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அதுவும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்ல நீங்க படிச்சிருக்கலாம். இல்லனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் படிச்சிருக்கலாம். இல்ல லேபர் வெல்ஃபேர் நீங்க படிச்சிருக்கலாம். இல்ல பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிஜியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நீங்க படிச்சிருக்கலாம். இல்லனா டிகிரி இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் நீங்க படிச்சிருக்கலாம். மாஸ்டர் டிகிரி இன் லேபர் லா படிச்சிருக்கலாம். இல்ல லேபர் வெல்ஃபேர் படிச்சிருக்கலாம். இல்ல மாஸ்டர் டிகிரிலே வந்து சோஷியல் ஒர்க் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் லேபர் வெல்ஃபேர் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம். இப்போ நான் மென்ஷன் பண்ணதுல எது நீங்க படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே வந்து டிகிரி ரிலேட்டட். நெக்ஸ்ட்
டிப்ளோமால பாத்தீங்கன்னா லேபர் ஸ்டடி சோஷியல் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் கூட நீங்க படிச்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா மராத்தி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மராத்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கவங்க தான் இந்த வெல்ஃபேர் ஆபீசர் லெவல் A2க்கு வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் போஸ்ட். இந்த சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டிப்ளமா நீங்க படிச்சிருக்கலாம், இல்லனா டிகிரிலே பிஇ இல்ல பிடெக் நீங்க படிச்சிருக்கலாம். டிப்ளமால என்ன படிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா டிப்ளமால பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். இல்லனா நெக்ஸ்ட் சேம் அடுத்த சூப்பர்வைசருக்கும் பாத்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி, பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். இல்லனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்ல ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல டிப்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கூட நீங்க படிச்சிருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் கூட நீங்க படிச்சிருக்கலாம். நான் மென்ஷன் பண்ண இந்த ஃபீல்ட்ல டிப்ளோமால நீங்க இந்த ரிலேட்டட்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த சூப்பர்வைசர் வேகன்சிக்கு இங்க இருக்க சூப்பர்வைசர் வேகன்சிக்கு எந்த வேகன்சிக்கு வேணாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் இல்லனா பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு இந்த சூப்பர்வைசர் வேகன்சிக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இது சூப்பர்வைசர் அபிஷியல் லாங்குவேஜ் லெவல் A1க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜி மாஸ்டர் டிகிரில நீங்க ஹிந்தி இல்ல இங்கிலீஷ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்க கிராஜுவேட் லெவல்ல ஹிந்தி படிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல இங்கிலீஷ்ல படிச்சிருக்கணும். இல்ல நீங்க கிராஜுவேட் லெவல்ல இங்கிலீஷ்ல படிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல ஹிந்தி, வைஸ் வெர்சா இந்த மாதிரி மாத்தி நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி சேம் அட் அ டைம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இந்த டிரான்ஸ்லேஷன் இதுல ஹிந்தி டு இங்கிலீஷ் இல்ல இங்கிலீஷ் டு ஹிந்தில 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேற லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஹிந்தி டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இப்ப நான் சொன்ன இது 2 ஸ்கில்ஸ்மே தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைன்ஸ் லெவல் B4க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கணும் பாத்தீங்களா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் கிராஃபிக்ஸ் குரூப்ஸ் கூட நீங்க படிச்சிருக்கலாம். 55% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கும். இம்பார்ட்டன்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச இது கிராஃபிக் டிசைன்ஸ் இல்ல கமர்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி ரிலேட்டட் தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் லெவல் B3க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கணும்னா கிராஜுவேஷன்ல எனி கிராஜுவேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். எவ்வளவு ஸ்பீட் உங்களுக்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 40 வேர்ட்ஸ் பர் மினிட்க்கு நீங்க டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹிந்தில பாத்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட்க்கு உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் பிரிண்டிங் லெவல் W1க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ITI நீங்க படிச்சிருக்கணும். அதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல தான் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். என்ன ஃபீல்ட்ல படிச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் இல்ல எலக்ட்ரிக்கல் இல்ல ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பிரிண்டிங் ட்ரேட்ஸ் ரிலேட்டட் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். லெட்டர் பிரஸ் மிஷின் மிண்டர் படிச்சிருக்கலாம், இல்ல ஆஃப்செட் பிரிண்டிங் படிச்சிருக்கலாம், இல்ல பிளேட் மேக்கிங் படிச்சிருக்கலாம், பிளேட் மேக்கர் கம் இம்போஸ்ட் சிஸ்டர் கூட நீங்க படிச்சிருக்கலாம். இப்ப நான் சொன்னது இது எல்லாமே நீங்க ITI ரிலேட்டட் ஃபீல்ட்ல நீங்க படிச்சிருக்கணும். இந்த ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் லெவல் W1க்கு நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கணும்னா ஃபுல் டைம் ITIல தான் படிச்சிருக்கணும். அதுவும் ITI NCVT and SCVT அப்ரூவ்ட் காலேஜ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். இந்த ITIல என்ன ட்ரேட்ல நீங்க படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்ஸ், ஃபிட்டர், ஏர் கண்டிஷனிங், பிரிண்டிங் ட்ரேட், எலக்ட்ரோ பிளேட்டிங், லெட்டர் பிரஸ் மிஷின், மைண்டர், ஆஃப்செட் பிரிண்டிங், பிளேட் மேக்கிங், attendant operator, chemical plant, laboratory assistant, mechanic, machine tool maintenance, electronics mechanic, instrument mechanic. இப்போ நான் சொன்ன இந்த ட்ரேட்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் லெவல் W1க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன்ஸ்மே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அண்ட் OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் 1000 rupees. SC கேட்டகரி அண்ட் ST கேட்டகரி பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஒன்லி சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும்தான். ₹200 மட்டும்தான் சர்வீஸ் சார்ஜஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் சேஃப்டி ஆபீசர் லெவல் P2 அண்ட் வெல்ஃபேர் ஆபீசர் லெவல் A2க்கு ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சூப்பர்வைசர் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைன் லெவல் B4 அண்ட் ஜூனியர்
ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவல் B3 இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. SC அண்ட் ST கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. OBCலே வந்து நான் கிரீமி லேயர் கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 8 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. சர்வீஸ் மேன்லயே வந்து OBC கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 6 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சி நீங்க அப்ளை பண்ணலாம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸே வந்து SC ST கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸே வந்து OBC கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 13 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதாங்க இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா CBT டெஸ்ட். இந்த CBT டெஸ்ட்ல யார் ஹை குவாலிஃபை மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு போஸ்ட்டுக்குமே நான் எக்ஸாம் டைப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெல்ஃபேர் ஆஃபீஸர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர், இந்த சூப்பர்வைசர் போஸ்ட், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டோட்டல் டைம் டியூரேஷன்ஸ் எவ்வளோனா 120 மினிட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், இது ரிலேட்டட் தாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லா போஸ்டிங்க்குமே வந்து சேம் பேட்டர்ன்ல தான் எக்ஸாம் கேட்கறாங்க. பட் ஒரு சில போஸ்டிங்க்கு வேணா லைட்டா சேஞ்ச் ஆகலாம், ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இந்த சூப்பர்வைசர் அபிஷியல் லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறுது. என்னன்னு பாருங்க, டெஸ்ட் ஆஃப் டொமைன் நாலேஜ் which includes Hindi and English related கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் கேட்பாங்க அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் பத்தி, ஜெனரல் ஹிந்தி அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் நாலேஜ் இல்லனா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்க. போஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் டைப் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிஸ்ட் கிராஃபிக் டிசைன் B4 லெவலுக்கு பாத்தீங்கன்னா டியூரேஷன் டைமிங் வந்து 120 மினிட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 120 மார்க்ஸ்க்கு என்ன ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங், இது ரிலேட்டட் क्वेश्चंस தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்க்கு வந்து ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ் டியூரேஷன் டைம். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸ். என்ன ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், இது ரிலேட்டட் क्वेश्चंस தான் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் லெவல்ல யார் குவாலிஃபை ஆவறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டைப்பிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டியூரேஷன்ஸ்ல நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டியூரேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ். என்ன ரிலேட்டட் क्वेश्चंस என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங் ரிலேட்டட் क्वेश्चंस தான் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 120 மார்க்ஸ். இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, எல்லா இந்த ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே ரிலேட்டட் क्वेश्चंस தான் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. சோ அதனால நீங்க எல்லா क्वेश्चंसக்குமே நீங்க அட்டெண்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி வந்து இங்க இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த CBT டெஸ்ட்ல வந்து ஜெனரல் கேட்டகரி அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்க வந்து 55% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி OBC கேட்டகரியில இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும் இந்த CBT டெஸ்ட்ல. SC அண்ட் ST கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 45% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நாங்க யாருக்கு கொடுப்போம்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல வந்து யார் ஹை ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஏஜ்லயுமே யார் ஓல்டர் ஏஜா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்க பிரெஃபரன்ஸ் கொடுப்போம். தேர்ட் திங் என்ன சொல்லிருக்காங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க வந்து இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால இந்த 3 இதுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2026 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 19th மே 2026 ஓட அப்ளிகேஷன் டேட் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு கரன்சி நோட் பிரெஸ் நாசிக் நோட்டிபிகேஷன் 2026 and 27 ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.